துளாராசி விசாக நட்சத்திரம் 62 வயசு ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோட்டோ, லாட்ரி வின் பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லாட்ரி இதெல்லாம் வந்து சூது கணக்குல தான் வரும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சூது தான். ஸோ அதுல வந்து சிலார் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கிறாங்க. சிலார் வந்து அதுல தோத்து போனவங்க தான் அதிகம் அப்படின்றது இது வந்து ஒரு இயற்கை நீதி. அப்ப இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கிரேசியா போகாதீங்க. நீங்க 62 வயசு ஆயிருச்சு. அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே கூட நீங்க நம்பர்ல வந்து விளையாண்டுட்டு வந்திருக்கலாம். அப்ப நீங்க அதெல்லாம் இப்ப வந்து ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். நீங்களே வந்து இப்ப வந்து ஒரு லட்சாதிபதியா கூட இருக்கலாம். ஏன்னா நான் அவ்வளவு காசு போட்டிருப்பேன் அப்படின்ற ஒரு கணக்கு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒரு நாளைக்கு நம்ம 10 வெள்ளி, ஒரு நாளைக்கு 20 வெள்ளி அப்படின்னு கணக்கு பண்ணா கூட, நீங்க வருஷ கணக்குல நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா கூட 2,00,000 வெள்ளி, 3,00,000 வெள்ளின்னு வந்துரும். ஸோ அப்ப அந்த காசை நம்ம ஒரு சைட்ல ஓரமா வந்து டெபாசிட் இதெல்லாம் போட்டு போட்டு வந்திருந்தால் கூட இந்நேரம் வந்து இன்னைக்கு நம்ம கையில இருந்து 3,00,000 வெள்ளி இருக்கும், 4,00,000 வெள்ளி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப 62 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சுக்கிரன் தான் திசையை நடத்திட்டு இருப்பார். சுக்கிரன் திசையை நடத்துறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை இவரே அமைச்சே கொடுப்பார். சரிங்களா? நீங்க லாட்டரியில போட்டு காசை வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து அந்த காசை வந்து நீங்களே அனுபவிங்க. 62 வயசு ஆகுது. நீங்களே அதை வச்சு வந்து ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பர் எப்படின்னா அதிர்ஷ்டம். ஆனா அத வந்து சூது மாதிரி தான். நம்ம உள்ளக்க போனா போனதான். உள்ளக்க இருந்து வெளிய வர முடியாது. எப்பயாவது அடிச்சிரும், எப்பயாவது அடிச்சிரும், 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 அடிச்சிரும்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடிச்ச நபர்கள் வெளிய சொல்ல மாட்டாங்க. இந்த தான் அடிச்சிருக்குதான்றது நமக்கு தெரியாது. சோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால வந்து 1 வெள்ளி இல்ல 2 வெள்ளி அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்த ட்ரை பண்ணுங்க. 20 வெள்ளி, 30 வெள்ளி, 50 வெள்ளி, 100 வெள்ளி, 200 வெள்ளிலாம் போயிட்டு உள்ளதுக்கு உல வச்சிராதீங்க. சும்மா 2 வெள்ளி போனீங்களா, தோட்டோல போயிட்டு ஒரு 2 வெள்ளி அந்த டிக்கெட்ட குடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. அப்ப ஒரு டைம் 2 வெள்ளினா கூட 16 டிராஸ் ஓடுது ஒரு மாசத்துல. 16 டிரா அப்படிங்கும்போது வந்து 32 வெள்ளியோட முடிச்சுக்கலாம். நீங்க 10 வெள்ளின்னு போட்டீங்கன்னா 160 வெள்ளி. 20 வெள்ளின்னா 320 வெள்ளி. இந்த மாரி கான்செப்ட்க்கு வந்துரும். ஸோ அப்ப இந்த மாரி கணக்குக்குள்ள நீங்க போகாதீங்க. ஸோ இங்க வந்து 320 வெள்ளியா இருந்தாலும், நம்ம 160 வெள்ளியா இருந்தாலும், 200 வெள்ளியா இருந்தாலும் அதுவே ஒரு காசு தான். அத நீங்க ஒரு 10 நாள் சேர்த்து வச்சீங்கன்னா 200 இன்டு 10 நாள் 2000 வெள்ளி ஆயிப்போச்சு. நீங்களே வந்து அதான் சொல்லல உங்களுக்கு ஒரு நம்பர் அடிச்சிருச்சு. நான் சேர்த்து வச்சதுக்கு எனக்கு 2000 வெள்ளி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டுன்னு அத வச்சு செலவு பண்ணுங்க. அத வச்சு அனுபவிங்க. நம்பர்காரங்களுக்கு குடுத்துட்டு அவங்க தான் மேல ஏறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்பர் அடிச்சிரும்ன்ற நம்பிக்கை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. பணம் இல்ல. அதனால ரொம்ப சூதுல இன்ட்ரெஸ்ட் ஆகாதீங்க. ஜோதிட சாஸ்திரங்கள்ல வந்து லக் இருக்குதான்னு கேட்டா, அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும்போது அத எடுத்துக்கோங்க. பட் நம்ம அதிர்ஷ்டத்த தேடி போக போக, அதிர்ஷ்டம் இன்னமும் நீ வாப்பா, என்னைய தொடர்ந்து வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போகும். அதனால மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கிரேசியா இருக்க வேண்டாம். 2 வெள்ளி இல்ல 1 வெள்ளி. 1 வெள்ளிக்கெல்லாம் எழுதுறாங்கன்னா எழுதுங்க. 2 வெள்ளிக்கு எழுதுனா அதோட முடிச்சுக்கோங்க. அதுல வந்து மாசத்துல ஒரு நாள் உங்களோட விசாக நட்சத்திரம் வர்ற வளர்பிறை நாள் மட்டும் போடுங்க. அப்போ ஒரு மாசத்துல 2 வெள்ளி தான் நீங்க செலவழிக்க போறீங்க. ஒரு டைம் தான் நம்பர் அடிக்க போதும். அந்த 2 வெள்ளிக்கு நம்பர் அடிச்சிருச்சுன்னா சிறப்பு. அப்படி